9 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் ஸ்ரீராம். பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை தற்போது ஒரு நிமிட செய்திகளாக பார்க்கலாம். தனியார் நிறுவனங்களில் பணியாளர்களின் வேலை நேரத்தை 12 மணி நேரமாக உயர்த்தும் சட்டத்திருத்த மசோதா சட்டப்பேரவையில் கடும் எதிர்ப்புக்கிடையே நிறைவேற்றப்பட்டது. தனியார் நிறுவனங்களில் வேலை நேரத்தை 12 மணி நேரமாக உயர்த்தி தொழிலாளர் சட்ட விதிகளில் மத்திய அரசு மாற்றம் கொண்டு வந்தது. அதனை பின்பற்றும் வகையில் தமிழ்நாடு சட்டப்பேரவையிலும் இந்த சட்டத்திருத்த மசோதாவை அமைச்சர் கணேசன் தாக்கல் செய்தார். அப்போது வேலை நேரத்தை உயர்த்துவதற்கு காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட திமுகவின் கூட்டணி கட்சிகளே கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. எனினும் கடும் எதிர்ப்புகளுக்கு மத்தியில் குரல் வாக்கெடுப்பு மூலம் சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டது. பின்னர் பேசிய அமைச்சர் துரைமுருகன், இந்த சட்டத்தால் தொழிற்சங்கங்களின் உரிமை பறிபோகும் என்ற அச்சம் தேவையில்லை என தெரிவித்தார். மேலும் இந்த சட்டத்தின் மூலம் ஏதேனும் பிரச்சினை வந்தால் தொழிலாளர்களின் உரிமையை காப்போம் எனவும் துரைமுருகன் தெரிவித்தார். தொழிலாளர் சட்ட திருத்த மசோதா உழைப்பு சுரண்டலுக்கு வழிவகுக்கும் என குற்றஞ்சாட்டிய திமுக கூட்டணி கட்சிகள் சட்டப்பேரவையில் முதல் முறையாக திமுக அரசை கண்டித்து வெளிநடப்பு செய்தன. சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மார்க்சிஸ்ட் கட்சி எம்எல்ஏ நாகை மாலி, 12 மணி நேரம் வேலை என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறினார். இந்த சட்டம் என்பது இந்திய தொழிலாளி வர்க்கம் 8 மணி நேர வேலை என்கிற அந்த உரிமையை போராடி பெற்ற அந்த உரிமையை நீர்த்து போக செய்யக்கூடிய சட்டத்தை இன்றைக்கு தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கிறது. தொடர்ந்து பேசிய விடுதலை சிறுத்தைகளின் சிந்தனை செல்வன், இந்த சட்ட மசோதாவை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தினார். தொழிலாளர்கள் தாங்களாகவே விரும்பினால் மட்டுமே இந்த நேர நீட்டிப்பு தரப்படும் என்று சொல்கிறார்கள். நடைமுறையில தொழிலாளர்கள் விரும்புவதைப் போல ஒரு பாவனை உருவாக்கப்பட்டு தொழிலாளர்களின் மீதான உழைப்பு சுரண்டலுக்கு இந்த சட்டம் வழிவகுக்கும். மசோதாவை மறு ஆய்வுக்குட்படுத்த வேண்டும் என்று சிபிஐ எம்எல்ஏ ராமச்சந்திரன் வலியுறுத்தினார். இந்த சட்ட திருத்தத்தை நிறைவேற்றக்கூடாது, ஆகவே ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு அனுப்பப்பட வேண்டும் என்று நாங்கள் குரல் கொடுத்தும். காங்கிரஸ் சார்பாக பேசிய செல்வ பெருந்தகை, இந்த சட்ட மசோதாவால் தொழில் நிறுவனங்கள் மட்டுமே பயனடையும் என்றார். தொழிற்சாலைகளை பாதுகாப்பதோடு தொழிலாளர்களின் நலனையும் பாதுகாக்க வேண்டும் என்பதால் இந்த சட்டத்தை தேர்வுக்குழுவிற்கு அனுப்ப வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தினார். தொழிற்சாலைகள் சட்ட திருத்த மசோதாவால் தொழிலாளர்களுக்கான பணி நேரம், வார விடுமுறை உள்ளிட்டவைகளில் எந்த பாதிப்பும் இருக்காது என்று அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, சி வி கணேசன் தெரிவித்தனர். இது தொடர்பாக பேசிய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சி வி கணேசன், தற்போது நடைமுறையில் உள்ள 1948ஆம் ஆண்டு தொழிற்சாலைகள் சட்டம் தொடர்ந்து அமலில் இருக்கும் என்றார். தினசரி வேலை நேரம், ஊதியம், வாராந்திர விடுமுறை உள்ளிட்டவற்றில் எந்த மாற்றமும் இன்றி தற்போது நடைமுறையில் இருப்பது தொடர்ந்து நீடிக்கும் என்றார். வாராந்திர மற்றும் தினசரி வேலை நேரம், வரம்பு முறைகள், ஓய்வு, இடைவேளை, மிகை நேரம், அதாவது ஓவர் டைம், பணிக்கான சம்பளம், வாராந்திர விடுமுறை குறித்த எந்த மாற்றமும் இன்றி தற்பொழுது நடைமுறை உள்ளது தொடர்ந்து நீடிக்கும். தொடர்ந்து பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு, தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க வரும் நிறுவனங்கள் சில சலுகைகளை அரசிடமிருந்து எதிர்பார்ப்பதாகவும் இதன் மூலம் வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும் என்றார். தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய நிறுவனங்கள் இங்கே நம்முடைய வேலை நேரங்களிலே குறிப்பிட்ட ஒரு பிளெக்சிபிலிட்டி, ஒரு நெகிழ்வுத்தன்மை இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது. இந்த நெகிழ்வுத்தன்மை மூலமாக புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகுவது, குறிப்பாக பெண்களுக்கு வேலைவாய்ப்புகள் அதிகமாக உருவாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பிட்ட சில நிறுவனங்களுக்கு மட்டுமே இந்த விதிகள் பொருத்தமாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அங்கே வேலை பார்க்கக்கூடியவர்கள் அவர்களாக விரும்பினால், வாலண்டரியாக அவர்கள் விரும்பி இந்த ஆப்ஷனுக்கு வந்தால் இது ஒரு ஆப்ஷனாக அவர்கள் இதை எடுத்துக் கொள்ளலாம். தொழிலாளர்களை 12 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் என்று நிறுவனங்கள் கட்டாயப்படுத்தக்கூடாது என்றும் அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறினார். 8 மணி நேர வேலையை 12 மணி நேரமாக உயர்த்த வகை செய்யும் மசோதாவை திரும்ப பெற வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்றன. அதன்படி திருப்பூரில் தொழிற்சங்கங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டன. ஏஐடியூசி சார்பாக குமரன் நினைவகம் முன்பாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். திராவிட மாடல் என்று சொல்லி நியாயந்தானா நியாயந்தானா. தொழிலாளர்களின் வேலை நேரத்தை 12 மணி நேரமாக உயர்த்தும் தமிழக அரசின் முடிவை கைவிடக் கோரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஏஐடியூசி தொழிற்சங்கம் சார்பில் மயிலாடுதுறையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தொழிலாளர்களின் 8 மணி நேர வேலை பெறும் உரிமை சட்டத்தை 12 மணி நேரமாக உயர்த்தும் கொள்கை முடிவை உடனே கைவிட வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. புதிய சட்ட திருத்தத்தின் மூலம் முதலாளிகள் 16 மணி நேரம் வேலை வாங்கும் நிலை ஏற்படும் என்று கோவையைச் சேர்ந்த தொழிலாளர்கள் கவலை தெரிவித்தனர். இப்போ அதிகாரமாக 8 மணி நேர வேலை அப்படிங்கிறது சட்டமாக இருக்கும்போதே 12 மணி நேர வேலையை இந்த முதலாளிகள் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதிகாரப்பூர்வமாக 12 மணி நேர வேலை அப்படிங்கும்போது
கூடுதலாக வேலை வாங்குறதுக்கான அதிக வாய்ப்புகள் தான் இருக்குதுங்க. அதில் குறைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, கூடுதல் படுத்துறதுக்கு தான் 16 மணி நேர வேலை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் இந்த முடிவை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்தனர். தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நிறைவு பெற்றதை தொடர்ந்து அண்ணா மற்றும் கருணாநிதி நினைவிடங்களில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். தமிழ்நாடு சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த மார்ச் 20ஆம் தேதி தொடங்கியது. மானிய கோரிக்கை மீதான விவாதம் மார்ச் 28ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 20 வரை நடைபெற்றது. இதில் மொத்தம் 21 நாட்கள் சட்டப்பேரவை நடைபெற்றது. மொத்தம் 8 நாட்களில் மாலையிலும் சட்டப்பேரவை கூடியது. சட்டப்பேரவை நடைபெற்ற மொத்த நேரம் 142 மணி நேரம் 47 நிமிடங்கள் ஆகும். மானிய கோரிக்கை விவாதம் 15 நாட்கள் நடைபெற்றதாகவும் மானிய கோரிக்கை விவாதத்தில் 171 உறுப்பினர்கள் உரையாற்றியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர்கள் பதிலுரையாற்றிய மொத்த நேரம் 23 மணி நேரம் 20 நிமிடங்கள் ஆகும். அதிகளவு வினாக்களுக்கு பதிலளித்த அமைச்சர்களில் முதல் 5 இடங்களில் செந்தில் பாலாஜி, சேகர் பாபு, KN நேரு, மா சுப்பிரமணியன், பொன்முடி உள்ளனர். அதில் செந்தில் பாலாஜி 17, சேகர் பாபு 15, KN நேரு 14, மா சுப்பிரமணியன் 12 மற்றும் பொன்முடி 10 வினாக்களுக்கு பதிலளித்தனர். அவையில் 17 சட்ட முன்வடிவுகள் நிறைவேற்றப்பட்டதாகவும் தனி தீர்மானம் 3 நிறைவேற்றப்பட்டதாகவும் 110 விதியின் கீழ் முதல்வர் 3 அறிவிப்புகளை வெளியிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் ஓ பன்னீர்செல்வம் தரப்பு வேட்பாளர்கள் இருவரின் மனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளன. 224 தொகுதிகளை கொண்ட கர்நாடகாவில் மே 10ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. இதில் அதிமுக சார்பில் புலிகேசி நகர் தொகுதியில் போட்டியிட எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவுடன் அன்பரசன் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். இதேபோல் OPS தரப்பில் புலிகேசி நகர், கோலார், தங்கவயல் மற்றும் காந்திநகர் உள்ளிட்ட தொகுதிகளில் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருந்தனர். வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெற்ற நிலையில் புலிகேசி நகர் தொகுதியில் அதிமுக வேட்பாளராக EPS ஆதரவு பெற்ற அன்பரசனின் மனு ஏற்கப்பட்டது. இந்த தொகுதியில் OPS தரப்பு வேட்பாளர் நெடுஞ்செழியனின் மனு நிராகரிக்கப்பட்டது. எனினும் காந்திநகர் தொகுதியில் OPS ஆதரவுடன் மனு தாக்கல் செய்த குமாரின் மனு அதிமுக வேட்பாளராகவும், கோலார், தங்கவயல் தொகுதியில் ஆனந்தராஜ் மனு சுயேட்சையாகவும் ஏற்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் நாளை ரமலான் பண்டிகை கொண்டாட உள்ளதாக அரசு தலைமை ஹாஜி அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். இந்த ஆண்டு சில நாடுகளில் பிறை தெரிந்ததை அடுத்து இஸ்லாமியர்கள் கடந்த மாதம் 24ஆம் தேதி ரமலான் நோன்பை தொடங்கினர். ஒரு மாத காலம் பகல் பொழுதில் உணவு, தண்ணீர் எடுத்துக் கொள்ளாமல் இறை வழிபாட்டில் மட்டுமே மனதை செலுத்தி ரமலான் நோன்பினை கடைபிடித்து வந்தனர். இந்நிலையில் தமிழ்நாடு அரசின் தலைமை ஹாஜி சலாவுதீன் முகமது அயூப் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஷவ்வால் மாத பிறை தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வெள்ளிக்கிழமை தென்பட்டதாகவும் இதனால் சனிக்கிழமை ரமலான் பண்டிகை கொண்டாடப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். இதேபோன்று புதுச்சேரியிலும் பிறை தென்பட்டதால் சனிக்கிழமை ரமலான் பண்டிகை கொண்டாடப்படும் என்று மாநில அரசின் தலைமை ஹாஜி அறிவித்துள்ளார். ரமலான் பண்டிகையை முன்னிட்டு வேலூர் மாவட்டத்தில் ஆந்திரா, கர்நாடகா எல்லையோரம் அமைந்துள்ள குடியாத்தம் பகுதியில் முக்கிய இடங்களில் காவல்துறையினர் மெட்டல் டிடெக்டர் கருவி மூலம் தீவிர சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். வேங்கைவயல் கிராமத்தில் நீர்த்தேக்க தொட்டியில் சேகரிக்கப்பட்ட மாதிரிகளில் வெவ்வேறு மலம் கலந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கைவயலில் பட்டியல் சமூக மக்கள் பயன்படுத்தும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மலம் கலந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த வழக்கில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் குடிநீர் குழாயில் சேகரித்த மாதிரிகள் பகுப்பாய்வு மையத்திற்கு அனுப்பப்பட்டது. பகுப்பாய்வு மைய DNA பரிசோதனையில் புதிய தகவல்கள் வெளிவந்துள்ளன. குடிநீர் குழாய் மற்றும் குடிநீர் தொட்டியில் எடுக்கப்பட்ட மாதிரிகளின் DNA ஒத்துப்போகாததால் இரண்டும் வேறு வேறு மலம் என்பது தெரியவந்துள்ளது. இந்த முடிவுகளை சந்தேகப்படும் 11 நபர்களின் DNA-க்களுடன் ஒப்பிட்டு பார்க்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. வேங்கைவயல் குடிநீர் தொட்டியில் ஒரு பெண் மற்றும் 2 ஆண்களின் மலம் கலந்திருக்கலாம் என கூறப்பட்ட நிலையில் கிட்டத்தட்ட உறுதியாகியுள்ளது. சந்தேக நபர்களின் DNA சோதனை முடிவுகள் வெளியாகும்போது நீர்த்தேக்க தொட்டியில் மலம் கலந்தவர்கள் யார் என்ற விவரம் தெரியவரும் என்பதால் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையே அதே கிராமத்தைச் சேர்ந்த காவலர் முரளிராஜா மற்றும் கண்ணதாசன் ஆகியோர் வெளியிட்ட குரல் பதிவின் உண்மைத்தன்மை குறித்த சோதனைக்கு இருவரும் சென்னை தடய அறிவியல் ஆய்வகத்தில் ஆஜராகினர். சென்னை IITயில் படித்து வந்த மாணவர் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மகாராஷ்டிர மாநிலத்தைச் சேர்ந்தவர் ஷோக்லே கேதார் சுரேஷ், 21 வயதான இவர் சென்னை IITயில் விடுதியில் தங்கி B.Tech 2ஆம் ஆண்டு படித்து வந்தார். இந்நிலையில் அம்மாணவர் தான் தங்கியிருந்த விடுதி அறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். உடன் தங்கியிருந்த மாணவர்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் உடலை கைப்பற்றி ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் போலீசார் நடத்திய விசாரணையில் உயிரிழந்த மாணவர் கடந்த சில நாட்களாக மன உளைச்சலில் இருந்து வந்தது தெரியவந்துள்ளது. தனது சொந்த ஊரில் இளம்பெண் ஒருவருடன் மாணவர் காதலில் இருந்ததாகவும் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடால் காதல் முறிந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஏற்பட்ட மன உளைச்சலே தற்கொலைக்கான காரணம் என முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ள நிலையில் வேறு ஏதேனும் காரணங்கள் உள்ளனவா என காவல்துறை விசாரணை நடைபெற்று வருகிறது. சென்னை IITயில் கடந்த 3 மாதங்களில் மட்டும் 4 பேர் தற்கொலை செய்து கொண்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
தமிழ்நாட்டில் கொரோனா பரவலை கண்காணிக்க வலியுறுத்தி மத்திய அரசு கடிதம் எழுதியுள்ளது. நாடு முழுவதும் கொரோனா பரவல் மீண்டும் சற்று வேகம் எடுத்துள்ளது. குறிப்பாக டெல்லி, தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம், ஹரியானா, கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களில் கொரோனா பரவல் அதிகரித்து வருவதாக மத்திய அரசு குறிப்பிட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு உள்ளிட்ட 8 மாநில தலைமைச் செயலாளர்களுக்கு மத்திய அரசு கடிதம் அனுப்பியுள்ளது. அதில் நடப்பு வாரத்தில் தமிழ்நாட்டின் 11 மாவட்டங்களில் கொரோனா உறுதியாகும் விகிதம் 10% மேல் பதிவானதை சுட்டிக்காட்டியுள்ளது. இதில் தஞ்சாவூரில் கொரோனா உறுதியாகும் வீதம் அதிகமாக இருப்பதாக மத்திய அரசு தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளது. இந்நிலையில் அனைத்து மாவட்டங்களிலும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. எனினும் பொதுமக்கள் அச்சமடைய தேவையில்லை என்றும் பாதுகாப்பாக இருக்கவும் அரசு அறிவுறுத்தியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகளின் தாக்குதலை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினர் உருவ பொம்மையை எரித்து தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். ரஜௌரி மாவட்டத்தில் ராணுவ வாகனம் மீது பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 5 வீரர்கள் உயிரிழந்தனர். இந்நிலையில் பயங்கரவாதிகளின் தாக்குதலை கண்டித்து ஜவஹர் நகரில் தேசிய கொடியுடன் பாஜகவினர் போராட்டம் நடத்தினர். பயங்கரவாதிகளுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பியவர்கள் உருவ பொம்மையை தீயிட்டு எரித்தனர். இதனிடையே தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்திய இடத்தில் என்ஐஏ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். நிகழ்விடத்தில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட குண்டுகளில் சீன குறியீடு இருந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இத்தாக்குதலில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. இந்நிலையில் நாட்டின் எல்லையில் பாதுகாப்பு குறைபாடு இருப்பதாக ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர் ஃபரூக் அப்துல்லா குற்றம் சாட்டினார். அதனை கண்டறிந்து நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். காப்பீடு மோசடி வழக்கில் ஜம்மு காஷ்மீர் முன்னாள் ஆளுநர் சத்யபால் மாலிக்கிற்கு சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் கிரு நீர்மின் திட்டத்தில் பணியாற்றிய ஊழியர்கள், அரசு பணியாளர்களுக்கு 2200 கோடி ரூபாய்க்கு மருத்துவ காப்பீடு மேற்கொள்ளப்பட்டது. இதில் மோசடி நடைபெற்றதாக கூறி 2 வழக்குகளை சிபிஐ பதிவு செய்துள்ளது. இந்த வழக்கு தொடர்பாக ஜம்மு காஷ்மீர் முன்னாள் ஆளுநர் சத்யபால் மாலிக்கிற்கு சிபிஐ தற்போது சம்மன் அனுப்பியுள்ளது. இதுகுறித்து விளக்கம் அளித்துள்ள சத்யபால் மாலிக், காப்பீடு வழக்கில் சிபிஐ சில விளக்கங்களை கேட்டுள்ளதாகவும் அது குறித்து தான் பதிலளிப்பேன் என கூறியுள்ளார். காஷ்மீரில் புல்வாமா தாக்குதல் சம்பவத்தின் போது வீரர்களுக்கு விமான வசதி செய்து தரப்படவில்லை என சத்யபால் மாலிக் குற்றம் சாட்டியிருந்தார். இதன் பின்னணியில் சிபிஐ அவருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது அரசியல் களத்தில் உற்று நோக்கப்படுகிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் ட்விட்டர் கணக்கில் ப்ளூடிக் அங்கீகாரம் நீக்கப்பட்ட நிலையில் அதனை கட்டணம் செலுத்தி எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து பெற்று வருகிறார். உலகம் முழுவதும் கட்டணம் செலுத்தாத அரசியல் தலைவர்களின் பக்கங்களில் இருந்த ப்ளூடிக்கை ட்விட்டர் நிறுவனம் அதிரடியாக நீக்கியுள்ளது. ட்விட்டர் நிறுவனத்தை வாங்கிய எலான் மஸ்க் ப்ளூடிக் பெறும் வசதிக்கு கட்டணம் வசூலிக்கப்படும் என அறிவித்தார். அதன்படி இந்தியாவில் மாத கட்டணம் 900 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டது. இதனை அரசியல் தலைவர்கள் பலர் செலுத்தாததால் அவர்களது ப்ளூடிக் அங்கீகாரமானது நீக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ராகுல் காந்தி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆகியோரின் ட்விட்டர் பக்கங்களின் ப்ளூடிக் அங்கீகாரம் நீக்கப்பட்டது. மம்தா பானர்ஜி, அரவிந்த் கெஜ்ரிவால், யோகி ஆதித்யநாத், பிரியங்கா காந்தி உள்ளிட்டோரின் கணக்குகளிலும் பாஜகவின் அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்திலும் ப்ளூடிக் நீக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ப்ளூடிக் அங்கீகாரத்துடன் உள்ளார். அன்புமணி ராமதாஸ், திருமாவளவன் உள்ளிட்டோர் கட்டணம் செலுத்தி ப்ளூடிக் சேவையை தொடர்ந்து வருகின்றனர். நடிகர் ரஜினிகாந்த், விஜய், த்ரிஷா, கிரிக்கெட் வீரர்கள் விராட் கோலி, சச்சின் டெண்டுல்கர் உள்ளிட்ட பிரபலங்களின் ப்ளூடிக் அங்கீகாரத்தை ட்விட்டர் நிறுவனம் நீக்கியுள்ளது. கட்டணம் செலுத்தாத பிரபலங்களின் பக்கங்களில் இருந்த ப்ளூடிக்கை ட்விட்டர் நிறுவனம் நீக்கியுள்ளது. பிரபல நடிகர்கள் ரஜினிகாந்த், விஜய், ஷாருக் கான், சல்மான் கான், அமிதாப் பச்சன், ஹிருத்திக் ரோஷன், ரன்வீர் சிங், சிம்பு உள்ளிட்டோரின் கணக்குகளில் இருந்த ப்ளூடிக் அங்கீகாரம் நீக்கப்பட்டுள்ளது. அதேபோல நடிகைகள் த்ரிஷா, ஹன்சிகா, ராஷ்மிகா மந்தனா, தீபிகா படுகோன், ஆலியா பட், அனுஷ்கா சர்மா உள்ளிட்டோரது ப்ளூடிக் அங்கீகாரமும் நீக்கப்பட்டிருக்கிறது. விளையாட்டு வீரர்களில் விராட் கோலியின் ப்ளூடிக்கும் நீக்கப்பட்டுள்ளது. சச்சின் டெண்டுல்கர், ரோஹித் சர்மா உள்ளிட்ட கிரிக்கெட் பிரபலங்களின் பக்கங்களிலும் சானியா மிர்சா, சாய்னா நேவால், பிரபல கால்பந்து வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ உள்ளிட்ட பல விளையாட்டு வீரர் வீராங்கனைகளின் ட்விட்டர் பக்கங்களிலும் ப்ளூடிக் பறிக்கப்பட்டுள்ளது. நடால், ரோஜர் ஃபெடரருக்கும் ப்ளூடிக் நீக்கப்பட்டுள்ளது. போப் பிரான்சிஸ், பில் கேட்ஸ் உட்பட உலகம் முழுவதும் பணம் செலுத்தாத ஏராளமான பிரபலங்களின் பக்கங்களில் இருந்தும் ப்ளூடிக்கை ட்விட்டர் நிறுவனம் நீக்கியுள்ளது. தொடர்ந்து ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். சூடானில் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்பதற்கான செயல் திட்டங்களை உடனே வகுக்குமாறு அதிகாரிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி உத்தரவிட்டுள்ளார். சூடானில் சிக்கியுள்ள இந்தியர்களின் நிலை குறித்து பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் பங்கேற்ற உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் மற்றும் பாதுகாப்புத்துறை உயரதிகாரிகள் பங்கேற்றனர்.
சூடானில் சிக்கியுள்ள இந்தியர்களின் தற்போதைய நிலையை கேட்டறிந்த பிரதமர், சூடானில் நிலவி வரும் சூழலுக்கு ஏற்ப அங்குள்ள இந்தியர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினார். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விழிப்புடன் செயல்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார். இந்தியர்களை விரைவாக மீட்பதற்கான செயல் திட்டத்தை உடனடியாக தயாரிக்குமாறு அறிவுறுத்தியுள்ள பிரதமர், அண்டை நாடுகளுடனான உறவை பேணுவதன் முக்கியத்துவத்தையும் எடுத்துரைத்தார். முன்னதாக சூடானில் இந்தியர் ஒருவர் பலியானதற்கு பிரதமர் இரங்கல் தெரிவித்தார். இஸ்லாமிய மக்களை தாயன்போடு பரிந்து காக்கக்கூடிய அரசாக திராவிட மாடல் அரசு செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசினார். சென்னை கொளத்தூர் தொகுதிக்கு வருகை தந்த முதல்வர் ஸ்டாலின் அங்கு பள்ளி கட்டடம், மழைநீர் வடிகால் உள்ளிட்ட பணிகளை தொடங்கி வைத்தார். பின்னர் எவர்வின் விளையாட்டுத் திடலில் நடைபெற்ற இஃப்தார் நிகழ்ச்சியில் முதல்வர் ஸ்டாலின் கலந்து கொண்டார். இந்நிகழ்ச்சியில் மயிலம் ஆதீனம், போரா முஸ்லிம் தலைவர், அருட்சகோதரர் சகோதரிகள் மற்றும் ஜெயின் சமூகத்தினர் சமத்துவத்துடன் கலந்து கொண்டனர். பின்னர் மேடையில் பேசிய முதல்வர் மு க ஸ்டாலின் இஸ்லாமியர்களுக்கு ரமலான் வாழ்த்துக்கள் தெரிவித்தார். எனவே சிறுபான்மையின மக்களுடைய அரணாக திகழக்கூடிய நம்முடைய திராவிட மாடல் அரசும் என்றென்றும் இஸ்லாமிய மக்களை தாயன்போடு பரிந்து காக்கக்கூடிய இந்த நல்ல நாளில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இஸ்லாமிய மக்களை பாதுகாக்கும் அரசாக திராவிட மாடல் அரசு இருக்கும் என்றும் முதல்வர் கூறினார். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் விசாரணை கைதிகளின் பற்கள் பிடுங்கப்பட்ட விவகாரத்தில் கல்லிடைக்குறிச்சி காவல் நிலையத்தில் சிபிசிஐடி அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். அம்பாசமுத்திரம் ஏஎஸ்பியாக இருந்த பல்பீர் சிங் விசாரணை கைதிகளின் பற்களை பிடுங்கி சித்திரவதை செய்ததாக புகார் எழுந்தது. அதனைத் தொடர்ந்து பல்பீர் சிங் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்த மூத்த ஐஏஎஸ் அதிகாரி அமுதா உயர்மட்ட விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டார். அவர் இவ்வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்ற பரிந்துரை செய்தார். அதன் அடிப்படையில் இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு விசாரணை அதிகாரியாக உலகராணி நியமிக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து பல்பீர் சிங் மீது போடப்பட்ட முதல் தகவல் அறிக்கையின் நகல் மற்றும் வழக்கின் அனைத்து ஆவணங்களும் சிபிசிஐடி விசாரணை அதிகாரி உலகராணியிடம் நெல்லை மாவட்ட குற்றப்பிரிவு டிஎஸ்பி பொன் ரகு ஒப்படைத்தார். அதனைத் தொடர்ந்து சிபிசிஐடி டிஎஸ்பி ராஜ்குமார் நவராஜ், ஆய்வாளர் உலகராணி தலைமையிலான போலீசார் தடயவியல் நிபுணர்களை கொண்டு கல்லிடைக்குறிச்சி காவல் நிலையத்தில் ஆய்வு செய்தனர். ஜேஇஇ தேர்வுக்கான பயிற்சி திட்டத்தின் தொடக்க விழா சென்னை சைதாப்பேட்டை அரசு மாதிரி ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. தமிழக அரசு பள்ளிகளில் 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்கள் இந்தியாவின் சிறந்த கல்வி நிறுவனங்களில் ஒன்றான ஐஐடியில் சேர்வதற்கான ஜேஇஇ தேர்வை எதிர்கொள்வதற்கான திட்டத்தை அரசு உருவாக்கியுள்ளது. இதன் தொடக்க விழா நிகழ்ச்சியில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின், மா சுப்பிரமணியன், நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். விழா மேடையில் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ், வசதி படைத்தோருக்கு மட்டுமே கிடைக்கும் வாய்ப்புகள் கிராம அரசு பள்ளி மாணவர்களுக்கும் கிடைக்கவே பயிற்சி திட்டம் உருவாக்கப்பட்டதாக தெரிவித்தார். இன்றைக்கு ஒரு 274 மாணவ செல்வங்கள், நீங்கள் இன்னும் அடுத்த கட்டத்திற்கு உங்களுடைய ஆசை என்னென்னவோ அதெல்லாம் நீங்கள் அடைகின்ற அளவுக்கு, அது என்ஐடியாக இருந்தாலும் சரி, அது ஐஐடியாக இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் சேர வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இந்த பகுதியில் கிட்டத்தட்ட more than 45 days நாங்கள் உங்களுக்கான அந்த பயிற்சியை வழங்க இருக்கின்றோம். நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு அமைச்சர் உதயநிதி கையடக்க கணினிகளையும் வழங்கி சிறப்பித்தார். நடிகர் விஜய் விரைவில் அரசியலுக்கு வருவார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ள நிலையில் தனது மக்கள் இயக்க நிர்வாகிகளிடம் தொகுதி வாரியாக அரசியல் விவரங்களை நடிகர் விஜய் கேட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 14ஆம் தேதி அண்ணல் அம்பேத்கரின் பிறந்த நாளை தனது மக்கள் இயக்கத்தினர் கொண்டாட நடிகர் விஜய் அறிவுறுத்தியிருந்தார். அதன்படி விஜய் மக்கள் இயக்கத்தினர் அண்ணல் அம்பேத்கரின் சிலைகளுக்கு மரியாதை செலுத்தி சிறப்பாக கொண்டாடினார்கள். இந்த நிகழ்வின் மூலம் தனது ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் விஜய் அரசியலுக்கு வருவதை உறுதிப்படுத்தியதாக கூறப்படும் நிலையில் தற்பொழுது மக்கள் இயக்க நிர்வாகிகளிடம் தொகுதி வாரியாக அரசியல் விவரங்களை நடிகர் விஜய் கேட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தங்களது சட்டமன்ற தொகுதியில் உள்ள முக்கிய அரசியல் மற்றும் தொழிலதிபர்களின் விவரங்கள், வாக்காளர்களின் எண்ணிக்கை விவரங்களை மக்கள் இயக்க நிர்வாகிகளிடம் நடிகர் விஜய் கேட்டுள்ளார். கடந்த 5 சட்டமன்ற தேர்தல்களில் போட்டியிட்டு வென்ற வேட்பாளர்கள் மற்றும் அரசியல் கட்சிகளின் விவரங்களையும் கேட்டுள்ளார். மொத்த வார்டு எண்ணிக்கை, பூத் வாரியாக நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டுள்ளனரா என்பது உள்ளிட்ட தகவல்களையும் நடிகர் விஜய் கேட்டுள்ளார். ஏற்கனவே ஊரக உள்ளாட்சி தேர்தல் மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் விஜய் மக்கள் இயக்கத்தினர் குறிப்பிடத்தக்க அளவில் வெற்றி பெற்றிருந்தனர்.
சிங்கப்பூர் நாட்டைச் சேர்ந்த 2 செயற்கைக்கோள்களை இஸ்ரோ நாளை விண்ணில் ஏவுகிறது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் உள்ள முதல் ஏவுதளத்தில் இருந்து பிற்பகல் 2:19 மணிக்கு VSLV-C-55 ராக்கெட் மூலம் சிங்கப்பூர் நாட்டைச் சேர்ந்த 741 கிலோ எடை கொண்ட டெலியோஸ் 2 என்ற பூமி கண்காணிப்பு செயற்கைக்கோளும் 16 கிலோ எடை கொண்ட லுமிலைட் 4 என்ற செயற்கைக்கோளும் விண்ணில் ஏவப்படுகிறது. 586 புவி தாழ்வட்ட பாதை வரை நடைபெற இருக்கும் இந்த விண்வெளி பயணத்தில் PSLV ராக்கெட்டில் இருந்து எடுத்துச் செல்லப்படும் ராக்கெட்டை விட்டு பிரியாத கருவிகள் மூலம் சில அறிவியல் சோதனைகளும் நடத்தப்படவிருப்பதாக இஸ்ரோ கூறியுள்ளது. தொடர்ந்து வெளிநாட்டு செயற்கைக்கோள்களையும் தனியார் செயற்கைக்கோள்களையும் ஏவுவதில் இஸ்ரோ முன்னணி வகித்து வரும் நிலையில் இந்த ஆண்டில் இஸ்ரோ 4வது பெரிய செயற்கைக்கோளை ஏவுகிறது. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.